இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் இன்றைய ஆவிக்குரிய சிந்தனைக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம். இப்போதும் ஒரு பாடலுக்கு பின்பு உங்கள் சிந்தையை தெளிவிக்கும் ஆவிக்குரிய செய்தியை கேட்கலாம். எனக்கென்ன குறையுலகில் என் ராஜா துணை எனக்கு, எனக்கென்ன குறையுலகில் என் ராஜா துணை எனக்கு, என் ஜீவிய நாட்களெல்லாம் இன்ப ராஜா என் பரிகாரி, என் ஜீவிய நாட்களெல்லாம் இன்ப ராஜா என் பரிகாரி, இயேசு என் பரிகாரி, இன்ப இயேசு என் பரிகாரி, என் ஜீவிய நாளெல்லாம் இன்ப ராஜா என் பரிகாரி, என் ஜீவிய நாளெல்லாம் இன்ப ராஜா என் பரிகாரி. இல்லாதவைகளை இருக்கிறவைகளாய் அழைக்கிற நம்முடைய ஆண்டவராக இயேசுவின் இனிதான நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். இதனால் நம்முடைய ஆவிக்குரிய சிந்தனைக்காக ரோமருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். அநேக ஜாதிகளுக்கு உன்னை தகப்பனாக ஏற்படுத்தினேன் என்று எழுதியிருக்கிறபடி ஆபிரகாம் தான் விசுவாசித்தவருமாய் மரித்தோரை உயிர்ப்பித்து இல்லாதவைகளை இருக்கிறவையில் போல் அழைக்கிறவருமாய் இருக்கிற தேவனுக்கு முன்பாக நம் எல்லோருக்கும் தகப்பனானான். பாருங்கள், ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலே தேவன் 75வது வயதில வாக்கு கொடுக்கிறார், பெரிய ஜாதியாக்குவேன் சொல்லி. ஆனால் வருடங்கள் கடந்து போனாலும் ஒரு குழந்தை பாக்கியத்திற்கு வழி இல்லாமல் தான் இருக்கிறார். 100 வயது ஆகிறது, சாராளுக்கு 90 வயது ஆகிறது. இந்த வசனங்களை தொடர்ந்து ரோமருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 18 வாசித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால், ஆபிரகாம் வயது முதிர்ந்தவனானான் வேதம் சொல்லுகிறது. அடுத்தவனுடைய மனைவியாகிய சாராளை பார்க்கும் பொழுது கற்பம் செத்து போய்விட்டது, குழந்தை பெற்றெடுக்கக்கூடிய பாக்கியம் இல்லை. ஆனால் ஆண்டவர் குழந்தையை பாக்கியத்தை கொடுப்பேன் சொல்லுகிறார். யோசித்து பாருங்கள். ஆனால் ஆபிரகாம் சாராள் அதை விசுவாசிக்கிறார்கள். ஏன்? என் ஆண்டவர் இல்லாததே இருக்கிறவளாய் மாற்றுகிற தேவன், அழைக்கிறவர். இல்லை, அவர்களிட்ட அந்த ஆசீர்வாதம் இல்லை, ஆனால் இருக்கிறதாக பார்க்கிறார்கள். இன்றைக்கு அநேகருக்கு இருக்கிற ஆசீர்வாதங்களே கண்களுக்கு தெரிவதில்லை. அப்போ எப்படி விசுவாசம் வளரும்? விசுவாசத்தில் வளர வேண்டும் என்று சொன்னால் இல்லாதவைகளை கூட என் தேவன் எனக்கு இருக்கிறவைகளாய் மாற்றி கொடுத்திருக்கிறான்னு சொல்லி நம்முடைய விசுவாச கண்களை பார்க்க கற்றுக்கொள்ள வேண்டும். ஆனால் நடக்காத பிரச்சனைகளாம் நடந்து விடுமோ என்று நாம் பார்க்கிறோம், பயப்படுகிறோம். ஆனால் நல்ல காரியங்களை நாம் பார்ப்பதற்கு யோசிக்கிறோம். தேவன் வைத்திருக்கிற ஆசீர்வாதங்கள், அந்த பரம காணான் என்னும் ஆவிக்குரிய அனுபவங்கள், என்ன ஏராளமான காரியங்கள், உலகத்தின் ஆசீர்வாதங்களை தேவன் நமக்கு வைத்திருக்கிறார். அவைகளை இருக்கிறவைகளாக பாருங்கள். ஒருவேளை உங்களுக்கு இல்லாமல் இருக்கலாம், கைகளில் ஒன்றும் சரியான வேலையோ நல்ல திருமண வாழ்க்கையோ குடும்பமோ அல்லது பணமோ வசதிகளோ வீடோ எதுவோ இருக்கிறது இல்லையோ, விசுவாசம் இருந்தால் போதும். அதை கர்த்தர் மேல் வைத்துவிட்டு என் தேவன் இல்லாததையும் இருக்கிறதாய் மாற்றிக் கொடுப்பார் என்று சொல்லி நம்பினால் போதும், உங்களுக்கு அவைகள் வந்துவிடும் என்றுதான் வேதம் சொல்லுகிறது. ஏனென்றால் தேவன் அதை தான் எதிர்பார்க்கிறார். ஒரு சிறு பையன் வியாதிப்பட்டு படுக்கையில் கிடக்கிறார். எல்லாரும் வந்து ஜெபிக்கிறார்கள், அவன் பிழைக்க மாட்டான் என்று மருத்துவரும் சொல்லிவிட்டார்கள். ஆனால் அந்த சிறு பையனுக்குள் ஒரு அசைக்க முடியாத ஒரு விசுவாசம். அவன் முன்பாக மரணம் இருக்கிறது, அவன் அதை பார்க்கவில்லை. அவனுக்கு முன்பாக வியாதி இருக்கிறது, அதை அவன் பார்க்கவில்லை. சரீரம் செத்துக் கொண்டிருக்கிறது, அதையும் அவன் பெரிதுபடுத்தவில்லை. மாறாக அவனுடைய இல்லாதது என்ன தெரியுமா? அடுத்த எதிர்காலம். நம்பிக்கை கிடையாது. எதிர்காலம் இருக்குதா? இனி மற்றவர் எல்லாம் சொல்லிவிட்டார்கள், எனக்கு எதிர்காலம் என்ன, வாழ்க்கையே இல்லை, இனி ஜீவனே இல்லை, போக போகிறது. ஆனால் அவன் ஜீவனோடு இருந்து எதிர்காலத்தில் நான் பெரிய பிரசங்கியாராவேன், பெரிய ஒரு நிலவுக்கு நான் உயர்வேன், அநேக ஆயிரங்களை சந்திப்பேன், ஆண்டுடைய வார்த்தை கொண்டு ஒரு வல்லமையான காரியங்கள் நடக்கும், அற்புதங்களை செய்வேன், பலத்த காரியங்களை என் மூலமாக கர்த்தர் செய்வான், பல காரியங்களை அறிக்கை பண்ணுகிறான். நான் கண்களில் பார்க்கிறேன் என்று விசுவாசத்தில் சொல்லிக் கொண்டே இருக்கிறான். மற்றவர்களுக்கு அது பைத்தியமாகத்தான் தெரிந்தது. ஆனால் நடந்தது என்ன தெரியுமா? தேவன் அந்த சிறு பையனுடைய விசுவாசத்தை அந்த அறிக்கையும் பார்த்தார். அவனை முழுவதுமாய் சுகமாக்கினார். படுக்கை விட்டு எழுந்தான், மீண்டுமாய் நடந்தான், வளர்ந்தான். அவன் சொன்ன வண்ணமாகவே தேவன் வல்லமையா எடுத்து பயன்படுத்தினார். அவன்தான் வல்லமையா பயன்படுத்தப்பட்ட ஊழியர், ஹென்னத் ஹேயின் என்கிற ஊழியர். யோசித்து பாருங்கள். இல்லாதவைகளை இருக்கிறவைகளாய் அழைக்கிற தேவன் இருக்கிறார். நாம் அதை நம்புவதற்கு ஆயத்தமா இருக்கிறோமா? நான் ஒன்றுமில்லாமல் தான் போய் பாட சொல்ல, எல்லாமே உனக்கு நான் ஏற்படுத்தி வைத்திருக்கிறேன், குறித்த காலம் வரும்பொழுது நிச்சயமாக அது கிடைக்கும், ஆண்டவர் செய்வார் என்று சொல்லி பாருங்கள். ஜெபிப்போம். அன்பின் தகப்பனே, இந்த நாளில் நம்முடைய சமூகத்தில் தாழ்த்தி வந்து நிற்கிறோம். இல்லாதவர்களை இருக்கிறதாய் அழைக்கிற தேவன். வாழ்க்கையில பயத்தோடு பதற்றத்தோடு இருக்கிறதெல்லாம் போயிட்டு இருக்குது, இனி என்ன இருக்க போது எனக்குன்னு சொல்லி கலக்கத்தோடு ஒருவரை இருக்கிற ஜனங்கள் இந்த செய்தியை கேட்கலாம். என் ஆண்டவர் மனம் இறங்கி அவனுடைய அவிசுவாசங்களை எடுத்து போடுங்க, பதற்றத்தை எடுத்து போடுங்க, பயத்தை எடுத்து போடுங்க. கண்முன்னால் இருக்கிற எல்லா இருண்ட நிலைமைகள் மாறட்டும் அப்பா. எவைகள் இருக்கிறதோ இல்லையோ, இயேசு இருக்கிறார். இல்லாதவைகளும் இருக்கிறதா எனக்கு மாற்றி கொடுப்பார். சுகம் இல்லையா, சுகம் உள்ளவர்களாய் மாறுகிறத பாருங்கள்.
பலன் இல்லையா, பலம் உள்ளவர்களை மாறுகிறதை பார்க்கத்தக்க ஒரு பலன் இறங்கட்டும் அப்பா. வலதுகை பிடித்து நடத்துவீராக. எந்தெந்த காரியங்கள் தோல்வியாய் தெரிகிறது அவைகள் எல்லாம் ஜெயமாய் மாறுகிறதை பார்க்கட்டும். எந்தெந்த காரியங்கள் எல்லாம் பின்மாற்றத்திற்கான தடுமாற்றத்திற்கு ஏமாற்றத்திற்கு எதுவாக இருக்கிற அவைகள் எல்லாம் மாறி முன்னேற்றத்திற்கு எதுவானதை பார்க்கட்டும் அப்பா. இந்த நாள் ஒரு விசேஷமான நாளா இருக்கட்டும். இல்லாத எல்லாவற்றையும் மாற்றி தன்னுடைய ஆவிக்குரிய கண்களால் குறைவுகளை அல்ல நிறைவுகளை பார்க்கத்தக்கதாய் பெருமைகள் மாறி எல்லாம் நிறைந்திருக்கிறதாய் காணத்தக்கக்கூடிய பாக்கியம் உண்டாகட்டும். தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறேன். துதிகனமை உமக்கு செலுத்துகிறேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன் ஆமேன். சோர்ந்து போக வேண்டாம், நம்பிக்கை இழந்து விட வேண்டாம், விசுவாசிப்போம். ஆபிரகாமுக்கு நல்ல ஒரு குழந்தை பாக்கியத்தை கொடுத்து கற்பம் செத்துப்போன நிலைமையில் இருக்கும்போது சாராளை நினைவு கூர்ந்து ஆச்சரியமான காரியங்களை செய்த தேவன் நமக்கு செய்வார். இல்லாத இருக்கிறதாய் மாற்றுகிறோம் நம்மோடு கூட இருக்கிறார். சிந்தனையோடு நாளை தொடருவோம். மீண்டும் நாளை தினம் சந்திப்போம். ஆபிரகாம் சாராள் குழந்தை பெற ஆற்றல் பெற்றது நம்பிக்கையினால். ஆபிரகாம் சாராள் குழந்தை பெற ஆற்றல் பெற்றது நம்பிக்கையினால். வாக்குத்தத்தம் செய்தவர் நம்பத்தக்கவர், ஏக்கமெல்லாம் எப்படியும் நிறைவேற்றுவார். வாக்குத்தத்தம் செய்தவர் நம்பத்தக்கவர், உன் ஏக்கமெல்லாம் எப்படியும் நிறைவேற்றுவார். பயம் வேண்டாம், திகில் வேண்டாம், படைத்தவர் உன்னை நடத்தி செல்வார். நம்பிக்கையினால் நீ வாழ்வு பெறுவாய். நண்பனே நீ பயப்படாதே.